World peace, world peace, world peace. The entire world is one big family. அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். உலக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். தமிழ் மக்கள், இந்திய மக்கள், எந்த மொழி பேசினா எல்லாருக்குமே வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. பீஸ் ரவி டிவியை பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருக்குமே வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும், நமஸ்தே, நமஸ்கார், சஸ்ரிகால், பொஞ்சோ, கொமஸ்தாய், அரிகாத்தோ கொசைமாஸ். அனைத்து மொழிகளிலும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லிட்டேன். ஓகே, இன்னைக்கு டாபிக் இன்னைக்கு வந்து ஜனவரி 26, 2021, January 26, 2021, இந்தியாஸ் ரிபப்ளிக் டே, குடியரசு தினம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் காலையில இருந்தே வந்து இந்த டாபிக்கை பேசணும்னு நினைச்சேன். ஆனா இப்போ வந்து மணி வந்து சாயங்காலம், அதாவது இரவு 11க்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்கு. ஓகேங்களா? இதை நான் வந்து எவ்வளவு சீக்கிரம் இந்த டாபிக்கை முடிச்சுட்டு இந்த 26ஆம் தேதி அன்னைக்கு இரவு 12 மணிக்கு முன்னாடி நான் வந்து இதை நான் அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் இந்த 26ஆம் தேதியே நான் வந்து இந்த வீடியோவை நினைச்சேன்ற ஒரு திருப்தி இருக்கு. ஏன்னா நான் வந்து எப்படின்னா, எனக்கு மனசுல பட்டாத அப்படியே சொல்றதுதான் என்னுடைய கேரக்டர் எப்பவுமே. இது இன்னைக்கு இல்லை, சிறு குழந்தையா இருக்கும் போதுல இருந்து. இன்னைக்கு டாபிக் வந்து பாரத் ரத்னா, அதை பத்தி தான் பேச போறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன சொல்ல வர்றேன்னா, என் பேர் வந்து ரவி, ரவி. என் தந்தை பேர் வந்து பிஜி ஆறுமுகம். அம்மா வந்து அமிர்தவல்லி அலியாஸ் ஸ்வீட்டா. நான் வந்து 1968 பிறந்திருக்கேன், மார்ச் 29ஆம் தேதி. ஓகேங்களா? ஸோ நான் வந்து ஒரு வேர்ல்டு பீஸ் மேக்கர், உலக அமைதி காப்பாளர், இல்லை உலக அமைதியாளர், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம், சமூக சேவகன், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். உலகம் முழுக்க மோட்டர் பைக்கில் ஒரு 5 லட்சம் கிலோமீட்டரும், சைக்கிளில் ஒரு 3 லட்சம் கிலோமீட்டரும் 1985 இருந்து பண்ணிட்டு தான் இருக்கேன். இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போவும் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு அவங்க சைக்கிள் ப்ராக்டிஸ் ஒரு 40 கிலோமீட்டர் டெய்லி சும்மா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஃபியூச்சரில் வந்து உலகம் ஃபுல்லாக வந்து ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் மோட்டர் பைக்கில் போகிறது இருக்கேன் உலகம் ஃபுல்லாக. இந்த கொரோனா இப்போ வெயிட்டிங்கில் இருக்கேன். கொரோனா முடிஞ்ச பிறகு விசாஸ்லாம் வந்து ஓப்பன் ஆகிடும் எல்லா கண்ட்ரீஸும். அப்போ ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர் பைக்லையும் முடிச்ச பிறகு அதே தூரத்துக்கு சைக்கிளில் ஒரு 2 லட்சம் கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷம் நடைப்பயணம் உலக அமைதிக்காக நடக்கலாம். இதுதான் என்னுடைய வாழ்க்கை முறையும் கூட. ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து எதை பத்தி பேச போறோம்னா, பாரத் ரத்னா. இது யாருக்கு கொடுக்கலாம்னா, இந்தியாவோட உயரிய விருது. ஃபர்ஸ்ட் அந்த பாரத் ரத்னான்ற ஒரு விருதுக்கு வந்து ஒரு சல்யூட். நான் பத்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கேன், அதனால நின்றுட்டு சல்யூட் அடிக்க முடியல. உட்கார்ந்துட்டு சல்யூட், வீரவணக்கம், அந்த விருது. ஓகே, இது வந்து இதுக்கு முன்னாடி வந்து பல தலைவர்களுக்கு, பல விளையாட்டு வீரர்களுக்கு எல்லாம் கொடுத்திருக்காங்க. மறைந்த முன்னாள் முதல்வர் பொன்மனச் செம்மல், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. வெரி குட், எனக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. டாக்டர் அப்துல் கலாமுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. அப்புறம் சச்சின் தெண்டுல்கர், கிரிக்கெட் பிளேயர், அவருக்கும் வந்து பாரத ரத்னா விருது கொடுத்திருக்காங்க. வெரி குட், இதெல்லாம் ரைட்டு. இப்போ யாருக்கு இப்போ நான் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, டக்கு பேசி முடிச்சிடுறேன். ஏன்னா 11 மணி ஆகுது. இதை வந்து சீக்கிரமா பேசிட்டு இதை நான் அப்லோட் பண்ணணும். ஓகேங்களா? அதனால மனசுல பட்டதெல்லாம் சொல்ல விரும்புகிறேன். இது யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் இப்போ அப்படின்னா, மறைந்த மாபெரும் கலைஞர், நடிகர் திலகம் திரு சிவாஜி கணேசன் அவர்களுக்கும் பாரத ரத்னா கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய மனைவி கமலாமால் வந்து இப்போ இல்லை. அதனால அவருடைய பிள்ளைகள் கிட்ட இந்த பாரத ரத்னா விருதை கொடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. 1. 2, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் இந்த பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். இன்னொன்னு,
காதல் இளவரசன் உலக நாயகன் திரு கமலஹாசன் அவர்களுக்கும் இந்த பாரத ரத்னா விருது கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன் அப்படின்றதுலாம் அப்புறமா சொல்றேன், சொல்லி முடிச்சிட. இன்னும் வேற யாரெல்லாம் மனசுல படுது. அப்புறம் வந்து இஸ்ரோ தலைவர் திரு சிவன் அவர்களுக்கு, அப்புறம் வந்து இஸ்ரோல ஒரு மாபெரும் சயின்டிஸ்ட் விஞ்ஞானி திரு மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கும், அப்புறமா வந்து நேர்மையான ஐஏஎஸ் அதிகாரி திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்கும் இந்த பாரத ரத்னா விருது இப்ப என் மனசுல பட்டது இவங்கெல்லாம் தான். இவங்களுக்கு தான் கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சரி, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் வந்து இறந்துட்டாரு. அதனால அவருடைய பிள்ளைங்க கிட்ட கொடுக்கணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஆர்டிஸ்ட், மாபெரும் பெரிய கலைஞர்கள். ஓகேங்களா? திரு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவரு 4 வயசு 5 வயசு குழந்தையில இருந்து இன்னும் நடிச்சுன்னு தான் இருக்கிறாரு. அப்போ அவர் பிளாக் அண்ட் ஒயிட் மூவில இருந்து இப்ப வரைக்கும் நடிச்சுட்டு இருக்காரு. ஸோ நடிப்புக்கு மட்டும்தான் கொடுக்கணும்னு சொல்ல, ஆனா கொடுக்கணும் ஒண்ணு. அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்கள் சூப்பர் ஸ்டார் அவர்களும் பார்த்தீங்கன்னா வந்து ஏறக்குறைய வந்து 45 ஆண்டு காலமாக, அதாவது 1975 இருந்து அவர் நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் மூவில இருந்து வந்துட்டு இப்போ 2021லயும் வந்து அவர் வந்து நடித்து கொண்டே இருக்கிறார். முன்னணி வேடுறது ஏதோ ஒரு சைட்ல வந்துட்டு போறதுல முன்னணி நட்சத்திரங்களா இருக்காங்க. ஸோ அதனாலதான் அவங்க கொடுக்கணுமா அப்படின்னு சொன்னாக்கா அதனால மட்டும் கிடையாது, அதனாலயும் கொடுக்கணும். ரொம்ப காலமா நடிக்கிறதுல இன்னொன்னு அவங்கெல்லாம் வந்து தமிழ் எப்படி சொல்லுவாங்க, பெரும்பாலான மக்களின் மனதில் இடம் பிடித்து இருக்கிறவர்கள். ஸோ அரசு என்பது மக்கள் தானே, அந்த மனசுல வந்து இடம் பிடிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து திரு கமலஹாசன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் ஒரு ஆக்டர் மட்டும் இல்லை, நிறைய நற்பணிலாம் நிறைய பண்ணியிருக்காரு. நான் வந்து அவர் நடத்துகிற அந்த கட்சியை பற்றிலாம் பேச விரும்பல. ஏன்னா எனக்கு வந்து எல்லா கட்சியும் போகுது. நான் வந்து நியூட்ரல், நான் இந்திய சிட்டிசன். பட் ஆனால் வேர்ல்டு பீஸ் மேக்கராக இருக்கிறதுனால நான் உலகத்துக்காக நான் ஒர்க் பண்ணல. இந்தியா நான் பிறந்த நாடு, நான் இந்தியன் பிறந்தேன், எல்லாம் ரைட்டு. ஆனால் நான் வந்து யூனிவர்சல் உலக சிட்டிசன் அப்படின்னு நான் என்னோட ஒரு ஃபீலிங். நான் வந்து இந்தியாவுக்கும் ஒர்க் பண்ணுவேன், அமெரிக்காவுக்கும் ஒர்க் பண்ணுவேன், இங்கிலாந்துக்கும் ஒர்க் பண்ணுவேன், பாகிஸ்தான், எல்லாருமே வந்து நம்மலாம் ஒண்ணுதான், எல்லாமே அண்ணன் தம்பி தான். என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. என்னோட வீடியோல எல்லாத்துலயுமே பார்க்கலாம் இந்த வார்த்தை இருக்கும், என்டையர் வேர்ல்ட் இஸ் ஒன் பிக் ஃபேமிலி. அப்படின்னா உலகம் ஃபுல்லா இருக்கவங்க எல்லாருமே நம்ம எல்லாமே வந்து ஒரே ஃபேமிலி தான். ஸோ நான் வேர்ல்டு பீஸ் பண்ணிட்டேன். அதனால எனக்கு கட்சி எல்லாம் கிடையாது. நான் ஓட்டு பூத்துல போய் ஓட்டு போடுற சமயத்துல தான் யோசனை பண்ணி எந்த கேண்டிடேட் போடணும்னு நினைச்சு தான் நான் போடுவேன். ஓகேங்களா? இந்த கட்சி சரியில்லை, அந்த கட்சி சரியில்லைன்னா சொல்லிட்டு நான் வரல. ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்க காலகட்டத்துல மக்கள் தான் வந்து எல்லாரையும் வந்து சூஸ் பண்றாங்க. ஸோ அதனால வந்து அதுதான் கவர்மெண்ட், மக்கள் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதனால எல்லாருமே வந்து திருப்திகரமா அவங்கவுங்க காலகட்டத்துல அவங்கவுங்க வந்து ஒரு நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எனக்கு சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். யார் வந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க, பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். ஓகே, இப்ப நம்ம அதை சொல்ல வரல. இப்போ திரு கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அவரு வந்து அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் வந்து நல்லதுதான் சொல்லிட்டு இருக்காரு. அவரு வந்து நிறைய அவரோட பர்த்டேக்கெல்லாம், பிறந்த நாளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரத்த தானம்லாம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, கண்தானம் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க, உடல் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து டொனேஷன் எழுதி வச்சிருக்காங்க, அவரும் வந்து எழுதியிருக்காரு. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஒரு பெரிய கலைஞராக இருந்துட்டு அவங்க வீடியோ பாதியில கட் ஆயிடுச்சு, அதனால திருப்பி அவங்க அப்படியே கண்டினியூ பண்றாரு, திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒரு பெரிய மாபெரும் கலைஞராக இருக்கோம்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட ரசிகர் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்றது தான் மெயின். ஸோ அவங்க சொல்றதை அப்படியே பின்பற்றி அவங்க பர்த்டேக்கெல்லாம் வந்து போய் ரத்தம் தான் கொடுத்துருக்காங்க, பேரலா ரத்தம் கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தா அதெல்லாம் பார்த்தா பெரிய விஷயம். அந்த ரத்தம் வந்து யாரு கேட்டிருப்பாங்க அப்படின்னா இல்லை, இந்து பேர் இருந்திருப்பாங்க, முஸ்லீம் பேர் இருப்பாங்க, கிறிஸ்டின் கேட்டிருப்பாங்க, இல்லை வேர்ல்டு லெவலில் யாராவது ஒரு பாடறிஞர் வந்திருப்பாரு, அவருக்கும் அந்த பிளட் ஏற்றிருப்பாங்க. அதெல்லாம் வந்து பெரிய விஷயம். ஸோ அது இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட் மூவில இருந்து குழந்தை நட்சத்திரமா இருந்து இந்நாள் வரைக்கும் நடிச்சுட்டு இருக்கிறதுனால அவங்கெல்லாம் வந்து கலைத்துறைக்கு வந்து பெரிய தொண்டாற்றி இருக்காங்க. சில பேர் சொல்லலாம் இல்லைங்க அவங்க நடிச்சாங்க காசு வாங்கி போயிட்டாங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, நடிக்கிறதே பெரிய விஷயம். காசு வந்து ரெண்டாவது. அவங்களாம் நடிச்சாங்கன்னா வேற வியாபாரம் கூட பண்ணிட்டு போயிடலாம், அவங்க சம்பாதிச்சது. பட் ஆனால் கலை தொண்டாற்றி கொண்டிருக்கிறார்கள்.
அதனால அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான உயரிய விருது ஏற்கனவே அவங்களுக்கு பத்மஸ்ரீ பத்மபூஷன் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க, ரைட். பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உயரிய விருது அவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே அவங்க இந்தாங்க வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரத் ரத்னா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். திரு சிவாஜி கணேசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பிரான்ஸ் நாட்டோட உயரிய விருது சிவாலியர் விருது கொடுத்துருக்காங்க. அப்படின்னும் போது நம்ம இந்திய நாட்டில் ஒரு பாரத் ரத்னா அவங்க ஃபேமிலி கிட்ட கொடுத்துருந்தோம். அதே மாதிரி திரு கமல் அவர்கள்கிட்ட அவரை கூப்பிட்டு தான் சார் பாரத் ரத்னா அப்படின்னு கொடுக்கணும். அதே மாதிரி திரு ரஜினிகாந்த் அவர்களை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் கூப்பிட்டுனே இருக்காங்க, தலைவா வா தலைவா வா தலைவா தலைவா தலைவான்னு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அவர் ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலத்துக்கிட்ட இப்போ நடிச்சிட்டு இருக்காரு. இதுல வந்து ஒரு 25 வருஷமா எல்லாரும் அவரை கூப்பிட்டு இருக்காங்க. அப்படின்னாக்கா மக்கள் மட்டும் அவர் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. நாட்டு 10 பேர் 20 பேர் இல்லை, கோடான கோடி பேர் மனசுல இடம் பிடிச்சிருக்காங்க. அது இல்லாம ஒரு எலெக்ஷனுக்கும் நம்ம பார்க்கலாம், சில கட்சிகள் ரஜினி வந்து எங்க கட்சிக்கு ஆதரிப்பாரு, எங்க கட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம், எங்க கட்சிக்கு வரணும்னு ஆசைப்படுறோம் சொல்லிட்டு பாகுபாடு இல்லாம எல்லா கட்சியுமே அவர் கூப்பிட்டுருக்கு. அப்படின்னா என்னது, கட்சின்றது ஒரு மக்கள் தானே, மனுஷன் தானே, அவரை பிடிச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு மனுஷன். அவர் திரைப்படம் மட்டும் நடிக்கிறது மட்டும் இல்லை, பல அவரும் வந்து நிறைய தொண்டுகள்லாம் பண்ணியிருக்காரு. ஒரு ஞானி, ஒரு யோகி, நல்லா பேசுறாரு, மக்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. இப்போ அவர் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லை, அவர் ரெஸ்ட்ல இருக்காரு. வந்தாலும் பாலிடிக்ஸ்ல வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது, அது அவர் தான் வந்து யோசனை பண்ணணும், கடவுளுக்கு தான் தெரியும். ஓகேங்களா? ஆனா இப்போ நம்ம அரசியலை பத்தி பேசுறது ஒரு சாதாரண ஒரு மனிதன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனா அதே நேரத்தில் ஒரு நல்ல முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான மனிதர்கள் இவங்க 2 பேரும். இந்திய லெவல்ல, உலக லெவல்ல இவங்க 2 பேரை மாதிரி அதிக நாள் அதிக காலம் நடித்தவர்களே இருக்க முடியாது. அதுவும் முன்னணி வேடத்தில் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். சில பேர் நினைப்பாங்க இவர் வந்து அவங்க ரசிகர் போல இருக்கு, நிறைய படம் தான் பார்த்துட்டு இருக்காரு, அதனாலதான் வந்து இவர் சொல்றாரு அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, நான் 1985 இருந்து வேர்ல்டு பீஸ்க்காக பண்ணிட்டு இருக்கேன். மோட்டர் பைக், சைக்கிள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். 1986 இருந்து யோகா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். சைக்கிள்ல போகும்போதும் பைக்ல போகும்போதும் லட்சக்கணக்கான மக்களுக்கு நான் யோகா எடுத்திருக்கேன். இந்தியாவில் மட்டும் இல்லை, வெளிநாடுகள்லயும் எடுத்திருக்கேன். ஆஸ்திரேலியாவில் எடுத்திருக்கேன், ஹாலண்ட்ல எடுத்திருக்கேன், சுவிட்சர்லாந்து, பெல்ஜியம், ஜப்பான், பிரான்ஸ், இங்கெல்லாம் நான் போயிருக்கேன். பல தடவை போயிருக்கேன். ஒரு வாலண்டியரா ஃப்ரெண்டு இடத்துல இருப்பேன். அவங்களுக்குலாம் இலவசமாகவே யோகாவெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்தியாவில் லட்சக்கணக்கான பேருக்கு நான் யோகா கற்றுக் கொடுத்துருக்கேன். கிராமத்துலலாம் கற்றுக் கொடுத்துருக்கேன். சவுத்ல இருந்து நார்த் வரைக்கும் எல்லா இடத்துலையும் நான் கற்றுக் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அப்படி இருக்கும்போது நான் படம் பார்க்கறத விட்டு 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இந்த கடந்த ஒரு 30-35 வருஷத்துல மொத்தத்துல பார்த்தா ஒரு 2-3 படம் பார்த்துருப்பேன். திரு ரஜினிகாந்த் அவர்கள் படம் பார்த்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவர் எத்தனை படம் வச்சிருக்காருன்னு தெரியல, 160 என்னன்னு தெரியல. பட் நான் மொத்தமே ஒரு 10 படமா 15 படத்துக்குள்ளதான் பார்த்துருப்பேன். இன்னைக்கு அதேதான் திரு கமல் அவர்களோட படமும். சமீபத்துல வந்த படமும் சரி, இதுக்கு முன்னாடி வந்த படமும் சரி, பாஷான்னு வாங்க அதுன்னு இதுதான் எந்த படமும் நான் பார்க்கல. அப்படி இருக்கும்போது நீங்க ஏங்க அவருக்கு கொஸ்டின் சொல்றீங்கன்னா, நான் சைக்கிள் பைக் எல்லாம் ஓட்டுறது இல்லை. நிறைய பேர் வந்து அவரை பத்தியே பேசுவாங்க, ரோட்ல பேசுவாங்க, டிவியில வரும், நியூஸ்ல வரும், அதுல வரும், இதுல வரும். அப்பதான் வந்து மக்கள் மனசு அவர் அவ்வளவு இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நான் அந்த ஃபீலிங்கை நான் தெரிஞ்சுக்கிறேன், உணர்றேன். அதனால ஆஸ் எ வேர்ல்ட் பீஸ் மேக்கர் எனக்குள்ள பாருங்க, ஏன் இவங்களுக்கு பாரத் விருது கொடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள ஒரு சிந்தனை ஒன்று ஓடிட்டே இருந்தது. சரி, அதுவும் பார்த்தேன். நேற்று யோசிச்சப்போ நாளைக்கு ரிபப்ளிக் டே அன்னைக்கு நம்ம இந்த ஸ்பீச் கொடுக்கலாமா அப்படின்னு காலையிலேருந்தே இது கொடுக்கலாமா வேணாமான்னு ஒரு யோசனை அப்படியே இருந்தேன். அப்புறம் நான் ஈவினிங் சைக்கிள் ஓட்டிட்டே இருந்தேன், வேறு அப்படியே போயிட்டே இருந்தேன். இப்போ நான் சைக்கிள் முடிச்சுட்டு தான் வரேன். பாருங்க, மணி 11:10 ஆகுது. ஓகேங்களா? எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து சரி நம்ம எப்படியா சீக்கிரமா போயிடணும், நம்ம இடத்துல சாமி ரூம்ல போய் உட்காந்துக்கணும், உட்காந்து இந்த ஸ்பீச்சை கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவல். அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இப்போ வந்து அதுவும் தமிழ்லயே கொடுக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு. ஏன்னா நான் தமிழன். இவங்க இருவரும் வந்து தமிழ் படத்துல நிறைய நடிச்சிருக்காங்க, தமிழர்களுக்கு பிடித்தமானவர்கள். அது இல்லாம இந்திய மொழியில பல மொழியில நடிச்சிருக்காங்க. வேணும்னா ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல சொல்லிக்கலாம் அப்புறமா, அது ரொம்ப முக்கியம் இல்லை. நம்ம தாய்மொழி, நம்ம ரெகுலரா பேசுற மொழி. சரி, இவங்க வந்து இவரு கமல் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, வெரி குட். எல்லாருமே வரணும் பாலிடிக்ஸ்ல இவங்க தான் வரணும்ல. இளைஞர்கள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் கூட அவங்களுக்கு காலேஜ்ல எப்படி எலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு,
ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட்லாம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்டி ஆரம்பிச்சு அவங்கள வந்து ஆரம்பிக்கணும். எல்லாருமே அரசியலுக்கு வரணும். அரசியல்னா என்னன்னு தெரியணும், பாலிடிக்ஸ் என்னன்னு தெரியணும். யாரோட நிக்கலாம், யாரும் பயப்பட தேவையில்ல, ஜாலியா வந்து நில்லுங்க. தோக்குறது ஜெயிக்கிறது ஈக்குவல், சரி சமமா எடுத்துக்கணும், தோன்றக்கூடாது. ட்ரை 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 ட்ரை. இப்ப சிலந்தி வந்து கூட கட்டி அடி போக விட்டு பாருங்க. அதை எத்தனை தடவை விழுந்து 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 அதை அப்புறமா அதை கட்டி அதை இதுவாக்கி அதுல வந்து உணவு சேகரிக்கிறதுக்கு தான் அது கட்டுது, தங்கறதுக்கு இல்லை. லைட்டா தங்க அப்புறம் போயிடும். மற்ற எறும்பு ஈ எல்லாம் வந்து கொசுல வந்து அந்த ஒற்றையில வந்து மாட்டிக்கும். அதுக்கப்புறம் இது பொறுமையா அப்புறமா வந்து சாப்பிட்றதுக்கு அதை வச்சிருக்கு. ஓகேங்களா? அந்த மாதிரி யாருக்கெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் பத்தி பாலிடிக்ஸ்ல வரணும்னு ஆசைப்பட்டுன்னு நம்ம வந்தா இப்படி இருக்குன்னு நம்ம இவ்வளவு வாங்க வரலனால பரவாயில்ல, உங்களோட ஸ்பீச் ஆச்சும் உதவும். நீங்க வந்து பல கருத்துக்களை வந்து எலெக்ஷன் நேரத்துல பேசுங்க. எல்லாரும் பேசணும். எல்லாருக்குள்ளயும் ஒரு பவர், எல்லாருமே பவர்ஃபுல். ஆனா ஃபைனலா வந்து மக்கள் வந்து யாருக்கு வேணுமோ அவங்கள வந்து நினைப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும், நம்ம தோற்றுறோம்னு நினைக்கூடாது. இது தோல்வி கிடையாது. யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங், எவ்ரிபடி இஸ் பார்ட்டிசிபேட்டிங். எல்லாரும் வந்து பார்ட்டிசிபேட் சேர்றீங்க. அப்போ ஜெயிச்சவங்களுக்கு நம்ம கை கொடுத்துட்டு ஹே கங்க்ராச்சுலேஷன், வெரி குட், வெல் டன் அப்படின்னு தட்டி கொடுத்துட்டு போகலாம். அவங்க திட்டவன அவங்க இதெல்லாம் வந்துட்டாங்க, அவங்க இப்படி பண்ண போறாங்க, அப்படி பண்ண போறாங்க, அழிஞ்சிருவோம். அதெல்லாம் எல்லாம் ஓல்டு ஸ்டைல். புது ஸ்டைல் வாங்க. ஓ ஜெயிச்சிட்டிங்களா, வெரி குட் வெரி குட், நல்லா பண்ணுங்க, என்கிட்டே இந்த மாதிரி கருத்தெல்லாம் இருக்கு, இந்தாங்க அப்படிங்க, இந்த கருத்தெல்லாம் எடுத்து வச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் நம்ம எடுத்து கொடுக்கலாம். அவங்களுக்கே எல்லாமே தெரியும்னு சொல்ல முடியாது. அவங்க வந்துடுறாங்க ரைட்டு, நம்மளுக்கு தெரிஞ்ச கருத்து, சார் இப்படிலாம் பண்ணலாம் சார், மேடம் இப்படிலாம் பண்ணலாம் மேடம், இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரியான கருத்துல வந்ததுதான் வந்து இந்த லேப்டாப், ஆம்புலன்ஸ், காலில் போடுற செருப்பு, இதெல்லாம் வந்து நான் ஒரு தடவையை வந்து எடுத்து சொன்னதுதான். இதை பத்தி நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதை பத்தி உங்க நாள் தமிழ்ல நான் திருப்பி நான் பேசும்போது நான் எடுத்து சொல்றேன். நான் மேடம் கிட்ட கேட்டேன். நான் அவங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி லேப்டாப் மேடம் கிட்ட இல்ல, ஃபுல் அரசுக்கு எல்லாருக்கும் சொன்னேன். எலெக்ஷன் நேரத்தில் சொன்னாங்க, அதே மாதிரி வந்து லேப்டாப் கொடுத்தாங்க. ஆம்புலன்ஸை பத்தி கத்தம் கத்தி எல்லாம் பிரஸ்ல எல்லாம் சொன்னேன். முன்னாள் முதல்வர் திரு டாக்டர் கலைஞர் அவர்களுக்கும் ஆம்புலன்ஸை பத்தி நிறைய எடுத்து சொன்னேன். அவர்லாம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு, அம்மாலாம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க, டாக்டர் அப்துல் கலாம் எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஐஏஎஸ் அத்தாரிட்டில இருந்து அபூர்வா ஐஏஎஸ் மேடம் ஆனரபிள் கிட்ட இருந்து எனக்கு சர்டிஃபிகேட்லாம் வந்திருக்கு. டபிள்யூ தேவம் ஐபிஎஸ் வந்து என்னை வந்து ஊக்குவிச்சிருக்காரு சின்ன வயசுல இருந்து. தலைவர் எம்ஜிஆர் கையில வந்து புரட்சி தலைவர்கள சர்டிஃபிகேட் 87 வாங்கிக்கணும், ஆனால் அவர் காலமாயிட்டாரு. என்விஎன் செல்வம் அவர்கள் வந்து தலைவர் உங்களை கூப்பிடுறாரு, நீ வாங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டாரு 87. நான் அப்பவே சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கேன், லாங் டிஸ்டன்ஸ், உலக அமைதிக்காக. அதுக்குள்ள அவரு இறந்துட்டாரு. இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா, அவங்களுடைய எனர்ஜிலாம் வந்து என்கிட்ட இருக்கு. டபிள்யூ தேவரம் ஐபிஎஸ்லாம் வந்து கமிஷனரா இருக்கும் போதுல இருந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணுவாரு. அவருக்கு சல்யூட். கமிஷனரா இருந்தாரு, அப்புறமா வந்து ஏடிஜிபி இருந்தாரு, அடிஷனல் டைரக்டர் ஆஃப் போலீஸ், டிஜிபி, உலக போஸ்டிங்லாம் இருந்திருக்காரு. எனக்கு அவர்லாம் வந்து நான் சென்னையில இருந்து டெல்லிக்கு போகும்போதெல்லாம் அவர் தான் வந்து பிளாக் ஆஃப் பண்ணாரு. அவர் வந்து எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணாரு. இது மாதிரி நான் எதெல்லாம் பேசுறோம் அப்படின்னு இப்ப நான் இங்க வரல, பட் இருந்தாலும் வந்து இதுதான் பேச தோணுது. நம் கருத்துக்கள், இந்த மாதிரி பல கருத்துக்கள், பல நல்லவைகளை வந்து நம்ம வந்து இப்ப அரசியல்வாதி ஒருத்தர் வந்து முதல்வராயிரம் பிரதமராயிரம் அப்படின்னாக்கா அவங்களுக்கே எல்லாமே தெரியும்லாம் கிடையாது. அவங்களுக்கு கொஞ்சம் தெரியும், இருக்கிற எம்எல்ஏஸ் எம்பிஸ்க்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். ஆனா மக்கள் வந்து கோடான கோடி மக்கள், நிறைய மக்கள் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு மைண்ட் இருக்கும். அதை அப்படியே காத்துல விட்டுறாங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல கருத்துக்களை வந்து எழுத்து மூலியமா எழுதி போஸ்ட் மூலியமா நீங்க போடுங்க. இது என் கருத்து, இது பண்ண நல்லா இருக்கும். நான் அப்படிதான் பண்ணேன், நானே எல்லாம் பண்ண சொல்றேன், அந்த மாதிரிதான் பண்ணேன். அதெல்லாம் சாத்தியமாச்சு. அதே மாதிரி நீங்களும் வந்து உங்களுக்கு பட்டதெல்லாம் வந்து நீங்க வந்து தெரிய வைக்கலாம். டைரக்டா போய் ஒரு மினிஸ்டரை போயிட்டு இல்ல ஒரு பிரதமரை போயிட்டு நீங்க வந்து அவங்க டைமை போய் டிஸ்டர்ப் பண்ணணும்லாம் கிடையாது. நீங்க எழுதி ரெஜிஸ்டர் போஸ்ட்ல போஸ்ட் ஆபீஸ் மூலியமா நீங்க அனுப்புங்க. நல்ல கருத்துக்களை நல்லவைகளை அனுப்புங்க. அவங்க பார்ப்பாங்க, ஓ இதுல நல்லா இருக்க பாயிண்ட்ஸ், இது நம்ம பண்ணலாங்க, ஏன் பண்ணக்கூடாது, அவங்க ஆபீசர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் விளக்கு ஏற்றிருக்கோம். என் நடுவில் வந்து விளக்கு வந்து மெயின் விளக்கு
வெரி குட். ஸோ அவங்கெல்லாம் வந்து அவங்க ஆஃபீஸர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க, இந்த விஷயம்லாம் பண்ணுறதுக்கு நம்ம கிட்ட வந்து பணம் இருக்கா, நம்ம கிட்ட நம்ம பட்ஜெட்டில் தாங்குமா, இது பண்ண முடியுமா, அதை பண்ண முடியுமா அப்படின்னு அவங்க யோசனை பண்ணி, பரவாயில்லையே இது நல்ல பாயிண்ட் இவர் கொடுத்தாரு கந்தராஜ். அவங்க உங்களை பாராட்டணும் கூட அவசியம் இல்லை, நீங்களே உங்களுக்குள்ள வந்து பாராட்டிக்கலாம். நம்மளோட பாயிண்ட் யூஸ் ஆயிடுச்சுப்பா, நல்லா வந்துச்சு ஊர்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சந்தோஷம் அடையலாம். சார் நம்ம இதெல்லாம் சொன்னோமா, நம்மள யாரும் கூப்பிட்டு நம்மள கந்தராஜ் கூட பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுடைய சிந்தனை நீங்க சொன்ன ஒண்ணு அது அங்க வெற்றிகரமா வந்து யூஸ் ஆச்சா, அதுதான் வேணும். அதுல நம்ம ஆத்ம திருப்தி அடையலாம். அந்த மாதிரி இப்ப நான் சொல்றது கலைத்துறையில் இந்த இருவருக்கும் வந்து பாரத் ரத்னா விருது தகுதியானவர்கள். அது என் மனசுல சொல்றேன். அதுவும் இந்த ரிபப்ளிக் டே அன்னைக்கு, குடியரசு தின அன்னைக்கு, வேர்ல்டு பீஸ் மேக்கர், இது என்னுடைய சொந்த கருத்து. என் வார்த்தையில பொறுத்த வரைக்கும் அவன் வாங்கிட்டா மாதிரி சந்தோஷம். ரசிகன் அப்படின்ற முறையிலாம் நான் சொல்றேன், பொதுவில் நான் வந்து ஃபீல் பண்ணி பேசுறேன். அதே மாதிரி இஸ்ரோ மிஸ்டர் சிவன், ஆனரபிள் திரு சிவன் அவர்களுக்கும், ஆனரபிள் மிஸ்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்களுக்கும், ஆனரபிள் திரு சகாயம் ஐஏஎஸ் ஆபீசருக்கும் வந்து கண்டிப்பா இந்த பாரத் ரத்னா விருது கண்டிப்பா கொடுக்கணும். தயவு செய்து திரு தேவாரம் ஐபிஎஸ் அவர்களுக்கும் கொடுக்கணும். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு பாருங்க, அவரை பத்தி பேசும்போது டக்கால அவர் வராரு. ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. நம்ம கண்ட்ரில வந்து ஹானஸ்ட் ஆபீசர்ஸ், கிரேட். ஏன்னா அவங்கலாம் வந்து நிறைய ஹார்ட்வேர்ஸ், நிறைய இதெல்லாம் பார்த்துருக்காங்க. அவர்லாம் வந்து ஆர்மியில ஒர்க் பண்ணியிருக்காரு, நிறைய ஸ்போர்ட்ஸை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. பாருங்க, நான் ஒரு சாதாரண ஒரு இடத்துல இருந்து திரியை வந்து ஏன் நல்லா யுவதி வரணும் நல்லா. அவங்கலாம் வந்து ஒரு ஆனஸ்ட் ஆபீசர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். இது மாதிரிலாம் பண்ணாதான் வந்து இப்போ ஃபியூச்சர்ல இப்ப இருக்கிற ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இப்போ புதுசா வர போறவங்கலாம் வந்து பரவாயில்ல, நம்ம எல்லாம் வந்து கௌரவிக்கிறாங்க அரசு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நல்லா ஒரு எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணுவாங்க. ஏன்னா என்கரேஜ்மெண்ட் பண்றதுல என்ன இருக்கு? பியூட்டிஃபுல், குட், இந்தாங்க புரியுங்க. அதுவும் அவங்க வாழற காலத்திலேயே கொடுக்கறது பெரிய பாக்கியம். எதிர்பாராத விதமா சில பேர் தவறிடுறாங்க, ஓகே அவங்க ஃபேமிலியை கூப்பிட்டு இருந்தாங்க அப்படின்னு கொடுக்கல. இருக்கும்போது கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படணும். அதனால இதுதான் என்னுடைய கருத்துக்கள். நான் எதுவும் தவறா சொல்லல. இவர் தவறா சொன்னாருன்னா சின்ன பையன் மன்னிச்சிருங்க. ஆனா நான் எதுவுமே தவறா சொல்லல. கண்டிப்பா நான் சிட்டிங் இன் ஃபுல் கான்சியஸ். அதுவும் அந்த பூஜா ரூம்ல இருந்து பேசுறேன் அப்படின்னாக்கா உள்ள இருந்து அப்படி வருது, நான் அப்படியே கொடுக்குறேன். செகண்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த பாயிண்ட்ஸ்லாம் உள்ள ஓடிட்டே இருந்தேன். ஆனா இவ்வளவு எப்படிலாம் பேசணுன்றது எனக்கு தெரியாது. பாரத் ரத்னா திரு கமலஹாசன் அவர்களுக்கும் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் கண்டிப்பா கொடுக்கணும் என்னுடைய ஆசை. ஏன்னா அவங்கலாம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் படத்துல இருந்து இப்ப வரைக்கும் நடிச்சுட்டு இருக்காங்க. கலைத்துறையில வேற என்ன வேணும் சொல்லுங்க? கலைத்துறையில இதை விட மேல வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? கலைத்துறைக்கு அவங்க ஆட்டின தொண்டுகள், அவங்க சம்பாதிச்சது அதெல்லாம் பார்க்க. அவங்க கஷ்டப்பட்டு நடிச்சாங்க, அவங்களால வந்து பல ப்ரொடியூசர்ஸ் ஏர்ன் பண்ணாங்க, சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஏர்ன் பண்ணாங்க, சில தியேட்டர் முதலாளிகள் ஏர்ன் பண்ணாங்க. அது இல்லாம அவங்கள எல்லாரையும் சந்தோஷப்பட்டிருக்காங்க, என்டர்டைன் பண்ணிருக்காங்க. என்டர்டைனர்ஸ், வெரி குட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டு திரும்பியும் ஆஃப் ஆயிடுச்சு, ஆன் பண்ணேன் வீடியோவில். ஸோ இதெல்லாம் கருத்துல கொண்டு நம்மளுடைய பிரதமர், முதல்வர், எல்லா தலைவர்களும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து எப்போனாலும் இவங்களுக்கு ஒரு பாரத் ரத்னா கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. நான் சொன்ன லிஸ்ட்ல உள்ள கொடுக்கலாம், மேற்கொண்டு நிறைய பேருக்கு ஒன்றும் கொடுக்கலாம். பேர்லாம் லிஸ்ட்லாம் விட்டு போயிருந்தா மன்னிச்சிருங்க, கொடுங்க, எல்லாருக்கும் கொடுங்க. என்ன இருக்கு, அவங்களாம் அவ்வளோ சர்வீஸ் பண்ணிருங்க, தாராளமா கொடுக்கலாம், சந்தோஷம். அதே மாதிரி சகாயம் ஐஏஎஸ்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து ஜனாதிபதியெல்லாம் கூட வரணும்னு ஆசை எனக்கு. ஏன்னா ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, மக்கள்லாம் ஆசைப்படுறாங்க, ஏன் கொடுக்கூடாது? கொடுக்கலாம். நம்ம 1000 வருஷமா வாழ்ந்துட்டு போகிறோம், ஏதோ கொஞ்ச காலம், எவ்வளவு நாள் நமக்கு தெரியல. இருக்கிற மட்டும் எல்லாருக்கும் நல்லது பண்ணணும். நாளை என்பதே கிடையாது, இப்போதான் வந்து இம்பார்ட்டன்ட். நான் இந்த கருத்தெல்லாம் நாளைக்கு சொல்லலாம், நாளைக்கு சொல்லலாமா,
அடுத்த வாரம் சொல்லலாமா, வெள்ளிக்கிழமை சொல்லலாமா, வியாழக்கிழமை சொல்லலாமா அப்படின்னு நினைச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நான் இல்லைன்னா என்ன பண்றது? இருக்குன்னு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதனால இப்பதான் வந்து முக்கியம். நவ் இஸ் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் இஸ் நத்திங். ஸோ இந்த நவ் இப்பொழுதுன்றது வந்து நல்லபடியாகவே முடியும். எல்லாருமே நல்லா இருக்கணும், உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும், செழிப்பா இருக்கணும், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வமா இருக்கணும், வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? ரஜினிகாந்த் அவர்கள்லாம் வந்து உடம்புலாம் சரியாகி நல்லா ஆக்டிவா இருக்கணும். சார் ரிலாக்ஸா இருங்க, பிராணாயாமம் பண்ணுங்க, ஒரு சைக்கிள் ஓட்டுங்க உங்க வீட்டாண்ட. திரு கமல் அவர்களுக்கும் அதான் சொல்றேன். இப்ப அரசியல்ல வந்து இருக்கிறீங்க, ஏகப்பட்ட டென்ஷன்லாம் வரும், கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் பிராணாயாமம் பண்ணுங்க, சைக்கிள் ஓட்டுங்க, முடிஞ்சு போச்சுக்காரு. அவள் தான் இதோ நானே இதை யூடியூப்ல பேசுறேன், எனக்கு தெரிஞ்சது. நீங்களாம் வந்து உங்களுடைய அனுபவம்லாம் அதிகம், கேமராமேன்லாம் நிறைய பண்ணிருக்கீங்க. கமல்லாம் வந்து வேற ஆக்டர்லாம் சொல்லல, அவர் வந்து டெக்னீஷியன், டான்ஸ் மாஸ்டர், மேக்கப் ஆர்டிஸ்ட், எல்லாம் ஆர்டிஸ்டாவே மொத்தம் ஒரு யூனிவர்சிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் திரு கமல், திரு ரஜினி எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணோம், அரசியல்ல எப்படி எப்படி வராங்களோ அதை பத்தி எனக்கு தெரியாது, எனக்கு பாலிடிக்ஸ் பத்தி தெரியாது. பட் ஆனா அவங்களாம் வந்து ஒரு பெரிய யூனிவர்சிட்டி ரெடி பண்ணணும் சினி ஃபீல்டு. ஸோ டிராமாவை எல்லாரும் மறந்துட்டீங்க. டிராமா ஆர்டிஸ்ட் இருக்கணும், டிராமா வந்து வாழணும். ஏன்னா அவங்கெல்லாம் வந்து டிராமால இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, திரு நடிகவேல் எம்.ஆர். ராதா அவர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரிய டிராமா ஆர்டிஸ்ட், பெரிய டிராமா ஆர்டிஸ்ட். அவங்கள மாதிரிலாம் முடியாது. எம்.ஆர். ராதா, ஆர்.எஸ். மனோகர், அப்பெல்லாம் வந்து பார்த்தசாரதி சபான்னு ஒரு ட்ரிப்ளிகேன் இருந்தது. அடிக்கடி அங்கெல்லாம் வந்து டிராமாலாம் நடக்கும். நிறைய பேர் வருவாங்க டிராமாவுக்கு. ஈவினிங் நான் பார்ப்பேன் சின்ன பொழுதுல. 1973, 74 பார்ப்பேன். நிறைய பேர் ரோட்ல டிராமா பத்திலாம் பேசிடுவாங்க. இப்போ டிராமா எங்கன்னே தெரியல. சினிமா வந்து ரிவைண்ட், ஃபார்வர்ட், ஸ்டாப், ஸ்டில் போட்டுடலாம். டிராமாவில் வந்து அப்படி கிடையாது. ஸ்டேஜ்ல வரணும், அப்போ நடிச்சுட்டு அப்போ எல்லாரும் ஆக்டிங் பண்ணிட்டு அப்போ போகணும். ஸோ அதனால டிராமா தான் வாழணும். அதே மாதிரி மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், இந்த இதெல்லாம் வரணும். பொய்க்கால் குதிரை எல்லாம் ரோடுலாம் அப்பெல்லாம் பெருசாக நிறைய வரும். எனக்கு அதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். நான் படங்களே பார்க்கறது இல்லை. ஏன் அப்படின்னா நான் சைக்கிள் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இதே வந்து மூவி மாதிரி ஆயிடுது. ரோடோட சுத்துறேன், காடு காடா சுத்துறேன், மலை மலையா சுத்துறேன், ஊரா சுத்துறேன், நாடு நாடா சுத்துறேன். எனக்கு இதெல்லாம் திரைப்படம் மாதிரியே இருக்குதுன்ற காரணத்தினால மட்டும்தான் நான் படம் பார்க்கறது இல்லை. மற்றபடி படம் எனக்கு எதிரிலாம் கிடையாது. ஆனா சில நேரத்துல பார்க்கணும் போல இருக்கும். அப்போ வந்து என்ன பண்ணோம்னா, வெளிநாட்டுல எங்கேயா போயிருப்பேன்னா, அப்போ வந்து திடீர்னு என்ன பண்ண, எனக்கு தமிழ் மேல எனக்கு ஆசையா இருக்கும். இப்போ இத்தாலியில இருப்பேன், திடீர்னு எனக்கு தமிழ் படம் பார்க்கணும் போல இருக்கும். என்ன எந்த படம் பார்ப்பேன் தெரியுங்களா? யூடியூப்ல போயிட்டு எனக்கும் அந்த வயசுக்கும் சம்பந்தமே இல்லை. தியாகராஜா பார்ப்பது ஒரு படம், கிருஷ்ணா முகுந்தா முராரி, கிருஷ்ணா முகுந்தா முராரி முராரி. சில பேர் நினைப்பாங்க பழைய படம் ஆச்சு, இந்த பாட்டுலாம் போர் அடிக்குங்க, இதெல்லாம் எப்படி பாருங்க. ஒண்ணும் இல்லைங்க, உண்மையிலேயே அந்த படம் வந்து ஃபுல்லா பாருங்க, பொறுமையா பாருங்க, உங்களுக்கு அது புரியும். அது இல்லாம பாத்தீங்கன்னா இன்னொரு படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படம் பேர் வந்து பொம்மை. அது வந்து வி.எஸ். ராகவன் நடிச்ச படம், வந்து பிளாக் அண்ட் ஒயிட். அதுல வந்து வி.எஸ். ராகவன்ற ஆக்டர் வந்து பார்த்தா பழைய காலத்துல அவர் நடிச்ச, அவர்லாம் எங்க இருக்குமோ நடிச்ச படம் ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த டைரக்டர் வந்து விளக்குவாரு கடைசியா, இவங்களாம் தான் இதில் நடிச்சாங்க, இந்த பாட்டுல நடிச்சாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி படம் பார்ப்பேன். ஏன்னா பிளாக் அண்ட் ஒயிட் என்எஸ் கிருஷ்ணன் படம், கலைவாணர் என்எஸ் கிருஷ்ணன் படம் பார்ப்பேன். இப்பெல்லாம் படம் பார்க்கறதுக்கே டைம் இல்லை. அப்போ சொல்றேன், ஏதாவது ஒரு டைம் திடீர்னு தோணுச்சுன்னா பார்ப்பேன். 15 நிமிஷம் தான் பார்ப்பேன், அடுத்த 15 நிமிஷம் அப்புறமா பார்ப்பேன். அந்த படத்தை நான் பார்க்கறதுக்கு 2-3 நாள் ஆகும் ஒரு படம் முடியறதுக்குள்ள. என்னோட திங்கிங்லாம் அந்த மாதிரி. அதுல பாத்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ், அந்த ஆர்ட் டைரக்ஷனு, அப்புறம் அந்த செட்டு, உள்ள இருக்க ஸ்டூலு, வால் கிளாக், இதெல்லாம் வந்து பார்க்கணும்னு ரொம்ப, அது சில வசனங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் தான் நான். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் டாபிக் டிவி. விரைவில் பாரத் ரத்னா, இந்த மாபெரும் கலைஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள், சூப்பர் ஸ்டார் திரு கமலஹாசன் அவர்கள், தேவாரம் ஐபிஎஸ் அவர்கள், திரு சகாயம் ஐஏஎஸ் அவர்கள், திரு சிவன் அவர்கள் இஸ்ரோ, திரு மயில்சாமி அண்ணாதுரை, இவங்களுக்கெல்லாம் கிடைக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். சந்தோஷம், நன்றி, வணக்கம். இந்த வீடியோ கூட நான் ஏற்கனவே வந்து என் ரூம் எல்லாம் உங்களுக்கு எடுத்திருக்கேன். ஏன்னா இப்ப இதை தூக்கி நீ இப்படியே போனேன்னு வச்சுக்கோங்க, கட் ஆயிடும். நான் ஒன்றியா தான் உட்காந்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு யாரும் அசிஸ்ட் இல்லை. இது கூட என்ன பண்ணுவேன், நான் ஏற்கனவே எங்க தாத்தாவை பத்திலாம் கொஞ்சம் விளக்கியிருக்கேன் வெளியில. அதையும் என்னோட இன்னொரு ரூமையும் ரெண்டுத்தையும் வந்து எடிட் பண்ணி ஒன்னா சேர்த்து அப்லோட் பண்ணுவோம். இப்ப டைம் வந்து 11:25 ஆகுது.
இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து டவுன்லோட் பண்ணி போட்டுடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு. சந்தோஷமா இருக்கு நான் ஸ்பீச் கொடுத்தது. இப்போ நான் இதை பேச போறேன் இன்னைக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் தான் என் சைக்கிளிங் முடிக்கிற நேரத்தில் அப்படியே யோசனை பண்ணேன், இல்லை பண்ணிடணும், எல்லாம் மண்டை வச்சிடும். ஏன்னா எனக்குள்ள ஏதாவது தோணுச்சுன்னா உடனே பண்ணிடணும். இது என்னோட வழக்கம். ஓகேங்களா? நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. பீஸ் ரவி டிவி வந்து நீங்க ரெகுலரா பாருங்க. ஒரு டாபிக் எடுத்துக்காங்க, எதுவும் இருக்கும். திடீர்னு பார்ப்பேன், நான் எடுப்பேன், யோகாவை எடுப்பேன், திடீர்னு எதையா ஒன்று எடுப்பேன். அதில் சப்ஜெக்ட் இருக்கும். ஸோ அந்த சப்ஜெக்ட்லாம் வாட்ச் பண்ணுங்க, சந்தோஷம் ஆகுங்க. நீங்களும் வந்து பல விதத்தை பற்றி பாருங்க. எல்லாத்தையுமே படமா பாருங்க. ரோட்ல பக்கத்துலாம் ஒரு மூவி, பக்கத்து வீட்டுல இருக்குது ஒரு மூவி, எதிர் வீட்டுல இருக்குது ஒரு மூவி, எல்லாம் மூவி, எங்க பார்த்தாலும் மூவி. அதே மாதிரி இப்ப இருக்கிற ஆர்டிஸ்டுங்கெல்லாம் கலைஞர்கள்லாம் வந்து ஊக்குவிக்கிறது, தியேட்டர்ல போய் படம் பாருங்க டைம் இருக்கும் போதெல்லாம். ஏன்னா அவங்க நிறைய அதில் காசுலாம் செலவு பண்ணி போடுறாங்க, படம்லாம் எடுக்கிறாங்க. அவங்க தியேட்டர்ல பார்க்கணும்னு நீங்க போய் இன்டர்நெட்ல அப்படியே வாட்ச் பண்ணி பார்க்காதீங்க, பாவம். படம் பார்க்காம இருக்கலாம், அது வேற. பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா அது தியேட்டர்ல ஓடிட்டு இருந்தா தியேட்டர்ல போய் பாருங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்க அப்பப்போ சொல்லுவாங்க, நான் நியூஸ்லாம் பார்ப்பேன், இந்த மாதிரி வந்துச்சு படம் இன்டர்நெட்ல வந்துச்சு, அவங்க 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 மனப்போற அவங்களாம் வாழணும். ஏன்னா அவங்களாம் எல்லாம் வந்து திரைப்படமே இல்லை ஃபியூச்சர்ல. அதனால திரைப்படம் வாழணும், டிராமா வாழணும், எல்லாருமே வாழணும், எல்லா கலைஞர்களும் வாழணும். எல்லாரும் ஒண்ணுதானுங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். ஓகேங்களா? சந்தோஷமா இருங்க, வாழ்க வளமுடன், எல்லாம் நல்லா இருக்கு. சொல்லுங்க, வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ், வேர்ல்டு பீஸ். The entire world is one big family. Wow, I love you all. Oh God, you know what to do, when to do, how to do, why to do. So God, why should I worry? I am so happy. This is my word. இதான் என்னுடைய எழுத்துக்கள், என்னுடைய வார்த்தைகள். I'm very happy showing my yoga place, my room, Yoga Ratna, Yoga Vallabha, Yoga Shiromani. There's never a wrong time to do the right thing. Global Right for World Peace. Best Teacher Award 2018. It's me. International Shivananda Yoga Vedanta Center, my ashram, my group. My Guinness, 1, 2, 3. Yoga, personal training and group class. Kindly contact Yoga Shiromani, Yoga Ratna, Sri A. Ravi, mobile 9840104526 is my number. யாருக்காவது சென்னையில் யோகா கிளாஸ் வேணும்னா என்ன கூப்பிடுங்க. Please call anybody who is in Chennai and also overseas or anywhere in the world. Please call me for yoga class. I'm ready, I'm happy to give you class. So I just want everybody to relax and happy. World peace, world peace, world peace. The entire world is one big family. Thanks for watching Peace Ravi TV. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள்.
நீங்க வந்து பீஸ் ரவி டிவியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களுக்கு அதனால என்னுடைய என்னுடைய பூஜாரை, நான் வசிக்கும் இடம் எல்லாத்தையும் சுத்தி காட்டுறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். முருகர் என்னுடைய சர்டிபிகேட்டு இதெல்லாம். இந்த பைக்ல நான் ஒரு 70,000 கிலோமீட்டர் வந்து இந்தியா முழுக்க நிறைய இடம் போயிருக்கேன் உலக அமைதிக்காக. இந்த மாதிரி பல பைக்ல பண்ணியிருக்கேன். உலக அமைதிக்காக 1985 இருந்து சைக்கிள்ல ஒரு 3 லட்சம் கிலோமீட்டர் கிட்ட பண்ணியிருக்கேன். மோட்டர் பைக்ல வந்து ஒரு 5 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல உலக அமைதிக்காக பண்ணியிருக்கேன். இப்ப கொரோனானால வெயிட்டிங்ல இருக்கேன். முடிஞ்ச பிறகு உலகம் ஃபுல்லா 5 லட்சம் கிலோமீட்டர், உலகம் ஃபுல்லா 2 லட்சம் கிலோமீட்டர் மோட்டர் பைக்ல உலக அமைதிக்காக போறேன். அதுக்கப்புறம் அதே டிஸ்டன்ஸ் வந்து அதே தூரத்துக்கு வந்து சைக்கிள்ல பயணிக்க போறேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு 6 வருடங்கள் வந்து உலகம் ஃபுல்லா நடக்க போறேன். நல்லா உலக அமைதிக்காக. உலக மக்கள் அனைவருக்கும் வந்து என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வத்தோட எல்லாரும் நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும் தான் என்னுடைய ஆசை. இந்த வீடியோவை நான் தனியா எடுக்கிறேன். நான் இப்போ வந்து டாபிக் பேசி முடிச்ச பிறகு அது கூட வந்து இதை நான் ஜாயின் பண்ணிடுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நன்றி. உன்னே என்னுடைய தாத்தாவை ஒரு சில பேருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவரையும் வந்து காட்டிடுறதுக்கு வந்து இந்த வீடியோவில் எனக்கு சந்தோஷமா இருக்கு. இவர் தான் வந்து கோவிந்த சுவாமி முதலியார். முதல் பாட்டி, 2வது பாட்டியா இருந்தாங்க. அவங்க போட்டோ இங்க இல்ல. கோவிந்த சுவாமி முதலியார், அதாவது PS கோவிந்த சுவாமி முதலியார் 1868 to 1929. நான் வந்து 1968 பிறந்தேன். இவர் வந்து 1868 பிறந்திருக்காரு. இந்த அம்மா பேர் வந்து பாகியலட்சுமி அம்மாள். இவர் கோவிந்தசாமி முதலியார் வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப மாங்காடுல வந்து மாங்காடு பட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. பட்டு முதலியார் அவர் தான். ஸோ பட்டு அவர் வந்து இவரோட சொந்த தம்பி. ஸோ பட்டு முதலியாருடைய தந்தை வந்து இங்க இருக்கிறார். அதாவது கோவிந்தசாமி முதலியார் பட்டு முதலியாரோட தந்தை வந்து இங்க இருக்காரு. இவங்களெல்லாம் காட்டுறதுக்கு நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இவங்கெல்லாம் அந்த காலத்துல வந்து ரொம்ப சூப்பரான ஒரு பெரிய மனிதர்கள். இவர் பேர் வந்து சுவாமி முதலியார். அந்த காலத்துக்கு அந்த காரை பாருங்க, சூப்பரா இருக்கு. இந்த பட்டு முதலியாருடைய சன்னு தான் வந்து லோகநாத முதலியார். அவர் வந்து தமிழ்நாட்டுல, இந்தியாவுல அது இல்லாம பல நாட்டுகள்ல வந்து பழம்பெரும் கட்டிடத்தை வந்து கட்டியிருக்காரு. பெரிய இன்ஜினியர் லோகநாத முதலியார், கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் வந்து எனக்கு பெரியப்பா வேணும். அதாவது இவர் வந்து என்னுடைய சொந்த தாத்தா, எங்க அப்பாவோட அப்பா. எங்க அப்பா பேர் வந்து PG ஆறுமுகம். ஸோ இவரோட தம்பி தான் வந்து பட்டு முதலியார். அவருடைய மகன் தான் வந்து லோகநாத முதலியார். அவரை வந்து இந்த பழைய கட்டுமான இன்ஜினியருங்களுக்கு பிளஸ் கவர்மெண்ட்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த பட்டு முதலியாரோட புள்ளதான் வந்து லோகநாத முதலியார். அவர் தான் பெரிய இன்ஜினியர் இந்தியாவில். அந்த லோகநாத முதலியாருடைய பிள்ளை தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு DGP-யா இருந்தவர் திரு PL விஸ்வநாதன் IPS. அவர் ஆயிட்டாரு. அவர் எனக்கு அண்ணன் வேணும். ஸோ நான் ரவி, PG ஆறுமுகத்தோடைய சன், இவருடைய பேரன். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த வீடியோவை நான் மொத்தத்துல வந்து ஆட் பண்ணி விடுறேன். ஸோ உங்களுக்கு என்னை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். பிளஸ் எனிவே ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எங்க தாத்தா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் எங்க தாத்தாவை வந்து இதுல காட்டுறேன். அவர் பேச நல்லா பாருங்க. வாவ் பாட்டி. தாத்தா, உங்களை எல்லாரும் உலகம் ஃபுல்லா பாக்குறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பீஸ் ரவி டிவி. வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ், வேர்ல்ட் பீஸ். The entire world is one big family. என்னுடைய கொள்ளு தாத்தா, இவரையும் வந்து காட்டுறது நான் பெருமைப்படுறேன். ஏன்னா இவங்கெல்லாம் இல்லைன்னா நான் இல்லை. அதனாலதான் அவங்களுக்கு ஒரு மரியாதையை செலுத்திட்டு நான் அதுக்கப்புறமா தான் இன்னைக்கு நான் ஸ்பீச் தொடங்க போறேன். தேங்க்யூ.
ஆனா என்னுடைய ஸ்பீச் முடிச்ச பிறகு இதை நான் ஆட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஆனா முதல்ல இதை எடுத்துட்டேன். இன்னும் நான் வந்து என் ஸ்பீச்சை இப்போ ஸ்டார்ட் பண்ணல. ஸ்டார்ட் பண்ணி முடிச்சிட்ட பிறகு நான் இதையும் என்னுடைய இன்னொரு ரூம்ல காட்டினேன் பாத்தீங்களா இந்த வீடியோ, இந்த ரூம் எல்லாத்தையும் வந்து அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ண போறேன். நான் இன்னும் வந்து என்னுடைய ஸ்பீச் ஆரம்பிக்கல, எனக்குள்ளேயே ஓடிட்டு இருக்கு. அதை ஆரம்பிச்சிருவேன் இப்போ. நன்றி.